أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்து வரக்கூடிய இந்த தஃப்சீர் வகுப்பில் சென்ற வாரம் சூரத்து தகாசுர் அதிகம் தேடுதல் அல்ஹாக்குமு தகாசுர் என்கின்ற அத்தியாயத்தை அதனுடைய ஆரம்ப பகுதியை பார்த்தோம். அதிலே ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் கபர்களை சந்திக்கும் வரையும் இந்த அதிகமாக தேடலாம் என்கின்ற அந்த விஷயத்தை பார்த்து மக்பராக்களை சந்தித்தல் சம்பந்தமாக, மக்பராவை ஜியாரம் செய்வது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதில் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மக்பராவை ஜியாரம் செய்தல் என்பது பெண்களுக்கு மக்பராவை ஜியாரம் செய்வது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதே சில சகோதரர்களுக்கு புதிதாக நாங்கள் மக்பராவை ஜியாரம் செய்வது கூடாது என்று அறிந்திருந்தோம். அப்படித்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது மக்பராவை பெண்கள் ஜியாரம் செய்வது, கபர்கள் பொதுவான மையவாடிகளை பெண்கள் ஜியாரம் செய்வதில் பிரச்சனை இல்லை என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. எனவே அது சம்பந்தமாக மேலதிகமான விளக்கம் தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டதாக அறிந்தேன். எனவே அது சம்பந்தமாக இந்த வகுப்பில் சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக மார்க்கத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இதில் நமக்கு வார பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு மௌலவி ஒன்றை சொல்லுவார், இன்னும் மௌலவி நம்மளை சொல்லுவார். அவர் கூடும் என்று சொல்வார், இவர் கூடாதுன்னு சொல்வார். இது என்ன பிரச்சனை? எல்லாரும் சேர்ந்து ஒன்றை சொல்லலாம் தானே என்ற ஒரு மனோநிலை பொதுவாக மக்களிடையே இருக்கிறது. அடுத்தது, இவங்க இதுக்கு முதல் இதை சொன்னாங்க, பிறகு அதை மாற்றி இதை சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு நம்பிக்கை இல்லாத, இவங்கள்ட்ட விஷயம் இல்லை என்கின்ற ஒரு பார்வையும் பொதுவாக நம்மிடத்தில் ஏற்படும். இது இந்த இரண்டு பார்வைகளும் நமக்கு பிழையாக நம்முடைய முன்னர் இருந்தவர்கள் நம்மளுக்கு பிழையாக சொல்லி காட்டிய ஒரு முறையாகும், அல்லது மனித இயல்பு அப்படித்தான் என்று கூட சொல்லலாம். அன்புள்ள சகோதரர்களே, அஹ்லுசுன்னத் வல் ஜமாத்துடைய ஒரு மன்ஹஜ் இருக்கிறது. மன்ஹஜ் அஹ்லுசுன்னா என்று சொல்வார்கள். அந்த மன்ஹஜ் அஹ்லுசுன்னா என்றால் மார்க்கத்தை படிப்பதற்கும் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையில் தான் நாம் மார்க்கத்தை விளங்க வேண்டும், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த வழிமுறை தவறி நாம் அதை பயன்படுத்துகின்ற போது நாம் பிழையான முடிவுகளுக்கு செல்லுவோம். ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்தெடுத்தா அவர் மருந்தை தந்துட்டு ஒரு முறை சொல்லுவார். இது சாப்பாட்டுக்கு முதல் குடிங்க, இது சாப்பாட்டுக்கு புறவு குடிங்க, இதை இதை 3 நாளைக்கு எடுங்க, இதை 2 நாளைக்கு எடுங்க, இது இரவைக்கும் பாலைக்கும் போடுங்கன்னு சொல்லி நாம நினைச்ச மாதிரி அதை போட முடியாது. இதே போல மார்க்கத்தை படிக்கிற முறை ஒன்று இருக்கி. இப்போ மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தணும். அதை எப்படி விளங்குற, எப்படி நடைமுறைப்படுத்துற என்பதுதான் மன்ஹஜ். இப்போ டெப்லெட்டை நாம எப்படி போடணும்,
டெப்லெட் போடணும்னு தெரியும், பெனோடல் குளிச்சா வருத்தம் சரியாகும்னு தெரியும். அந்த பெனோடல் எப்போ போடணும், எந்த டைமில் போடணும்ன்றது இது மன்ஹஜ். அஹ்லுசுன்னா வல் ஜமாத்துடைய மன்ஹஜை பொறுத்தவரையில் கொள்கையில நம்மட அகீதாவில் இரண்டு மௌலவிமார் இரண்டு கருத்து சொல்ல மாட்டார்கள். நம்மட மார்க்கத்தை ரெண்டா பிரிச்சா, ஒன்று நம்மட செயல் சார்ந்த விஷயங்கள், தொழுகை, இப்போ தக்பீர் எவ்வளத்தை கட்டணும்னா அது தொழுகையோட சம்பந்தப்பட்டது. சிலால் நெஞ்சில கட்டுங்கன்னு சொல்லுவார், சிலார் கீழே கட்டுங்கன்னு சொல்லுவார், அது பிரச்சனை இல்லை, இப்படி கட்டுங்கன்னு சொல்லுவார், இப்படி கட்டுங்கன்னு சொல்லுவார். இது ஃபிக்ஹோட சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது இஜ்திஹாதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நம்மட கொள்கையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதில் இஜ்திஹாத் இருக்காது. இஜ்திஹாத் என்றால் ஒரு ஹதீஸை விளங்கி முடிவெடுக்கிறது. இந்த ஹதீஸை விளங்குறதுல உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வரும். இது கருத்து வேறுபாடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இருக்கு. இப்போ உதாரணமா சஹாபாக்கள், உதாரணம் நீங்கள் பள்ளியில நம்ம நெரிக்கும், பள்ளியில் பிள்ளைகள் காய்ச்சிட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போறார், நம்ம ரசூலுல்லாஹ் கற்பனை பண்ணி பார்ப்போமே, கதைக்காதீங்க, பள்ளிக்குள்ளே விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு போறார். ஒரு ஆசிரியர் ரெண்டு கூட வச்சுக்குவோம். இப்போ அவர் பெய்த்தார், திரும்பவும் வாரார், விளையாடி தான் இருக்கிறார். அப்போ அவர் சில நேரம் ஒரு கோபம் வரும், நல்லா விளையாடுறல, நல்லா விளையாடுங்கன்ட்டு போவார். இப்போ ரசூலுல்லாவும் இப்படி சொல்லுவாங்க சில சந்தர்ப்பங்கள். இப்போ இது ரசூலுல்லாஹ் சொன்னா அது ஹதீஸ். இந்த ஹதீஸ் எழுதுறவர் என்ன சொல்லுவாருண்டா, நாங்கள் ஒரு நாள் பள்ளி வாசலில் விளையாடி கொண்டிருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலுக்கு வந்தார்கள். எங்கள் விளையாடி கொண்டிருந்த எல்லோரையும் பார்த்து, நான் விளையாடி கொண்டிருக்கிறீர்களா, நன்றாக விளையாடுங்கள் என்று சொன்னார்கள். ஹதீஸ் முடிச்சு. இந்த ஹதீஸை இப்போ ஒருவர் வாசிக்கார் ஒரு ஹதீஸ் புத்தகத்தில். இவர் என்ன முடிவு எடுப்பார், ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள விளையாடலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்றது அவருக்கு தெரியும், அந்த எழுதினாளுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் கோபத்தில் சொல்லிட்டு போறாங்கன்னு தெரியும். ஆனா கோபத்தில் சொன்னார்கள் என்று ஹதீஸில் எழுதல. ரசூலுல்லாஹ் கோபத்தில் சொன்னார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னலையே, ரசூலுல்லாஹ் சொன்னத்தை மாத்திரம் தான் எழுதலாம். அதனால அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் அபூ ஹுரைராவா இருந்தா அபூ ஹுரைரா எழுதி வச்சுட்டு போவார். இப்படி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, பள்ளியில விளையாடி கொண்டிருந்தவங்களை பார்த்து, விளையாடுங்க, நல்லா விளையாடுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, பள்ளி வாசல்ல விளையாடலாம். ஆனா ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க என்றத, விளையாடலாமா இல்லையா என்றத வேற வேற ஹதீஸ்களை வச்சு வேற வேற சந்தர்ப்பங்களை ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க வச்சுத்தான் ஒரு முடிவெடுக்கணும். அப்போ ஒரு ஆலிமன், ஒரு இஜ்திஹாத் செய்யக்கூடியவர் இந்த ஹதீஸை எடுத்து பள்ளிவாசலில் விளையாடக்கூடாது என்று முடிவு கொடுத்துருவார். இன்னமொருவர் வந்து என்ன செய்வார், இந்த ஹதீஸையும் வச்சு இன்னமொரு ஹதீஸையும் வச்சு பள்ளிவாசலில் விளையாடக்கூடாது என்ற ரசூலுல்லாஹ் நிறைய தடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு முடிவை அவர் சொல்லிட்டு போவார். இப்போ யார் சொன்னது சரி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸை வச்சு பள்ளிவாசல்ல விளையாடக்கூடாது, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களே, இதை வச்சு பள்ளிவாசல்ல விளையாடலாம் என்று முடிவெடுத்தா அவர் ஹதீஸை வச்சு தான் முடிவெடுத்திருக்கார். எனவே அவருக்கு நன்மை இருக்கு. இன்னமொரு வந்து இந்த ஹதீஸை வச்சு விளையாடலாம்ன்ற மாதிரி இருக்கு, ஆனா இன்னும் நான் 15 ஹதீஸை வச்சு பார்த்தா விளையாடக்கூடாது என்று இருக்கு, எனவே விளையாடக்கூடாது என்று முடிவு கொடுத்தாருண்டா அவருக்கு நன்மை இருக்கு. ஆனா பிரச்சனை என்னண்டா, இந்த ரெண்டு மௌலைமாரும் ரெண்டு உலமாக்களும் சொல்றதை எடுத்து பிரச்சனை படுற மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்ப நம்மட மன்ஹஜ் என்னன்னு சொன்னா, உலமாக்கள் ஒரு விஷயத்த, நாம டாக்டர்கிட்ட போற மாதிரி தான், ஒரு வருத்தம் வந்து நம்ம ஆறுகிட்ட போறோம். எப்படியான டாக்டர்கிட்ட போறோம், நம்மளுக்கு இவர் நல்லா படிச்சிருக்கார், இவர் மருந்து நல்லா கேட்கும் என்ற மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட தான் போறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, நீங்க இங்குந்தும் லா தஅலமூன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டி அறிந்தவர்களிடத்தில் போய் கேளுங்கள், அவங்க சொல்றத நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அறிந்தவர்கள் என்று சொல்ற நேரத்தில் நமக்கு தெரியும் இவர் விஷயம் இருக்கு, இவர்கிட்ட இவர் படித்தவர் என்று நாம யாரை நம்புறோமோ அவர்கிட்ட போய் அவர் சொல்றத நாம கேட்டு போகலாம். அது சரியா பிள்ளையான்ற பாவம் எல்லாம் அந்த மௌலவிக்கு தான் இருக்கு. ஆனா அந்த மௌலவியும் அல்லாஹ்வுக்கு பயந்து அவருக்கு தெரிஞ்ச ஹதீஸ்களை எல்லாம் வச்சு ஒரு முடிவு சொன்னாருண்டா அவரும் அல்லாஹ் கிட்ட தப்பிடுவார், அவருக்கு நன்மை இருக்கு. எனவே
இந்த ஹதீஸ்களை வச்சு சஹாபாக்களுக்கு இடையிலத்திலே முரண்பாடு வந்திருக்கு, அதுக்கு பிறகு வந்த ஆக்களுடைய முரண்பாடு வந்திருக்கு, இப்போ உள்ள ஆக்களுடைய முரண்பாடு இருக்கு. இதை வச்சு நாம முரண்பட தேவையில்லை. ஏனென்றால் முன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, அப்புறம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்றெல்லாம் நாம் யோசிக்க தேவையில்லை. இது முன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு வருவாங்க. உதாரணமா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னா, அம்மாவுக்கு வாரிசு சொத்துல பங்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான அவங்களோட பத்துவா. உம்மாவுக்கு ஒரு ஆள் மௌத்தானா ஒரு உம்மாவுக்கு பங்கு கொடுக்கலாம். எனக்கு குருவான்ல அப்படி வரல என்று சொல்லி அவங்க கொடுக்கலான்னு மார்க்க தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இது மிக நீண்ட நாள் போகுது. பிறகு ஒரு ஹதீஸ் ஒன்று இப்படி இருக்கி இம்மாவுக்கு பங்கு கொடுக்கலாம் என்று ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொன்ன உடனே அதை பார்த்துட்டு சஹீஹான ஹதீஸ், எனவே கொடுக்கலாம் என்று முடிவுக்கு மாத்தினாங்க. இப்ப நாம் என்ன சொல்லுவோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க உலக காலம் மார்க்கம் தெரியாம எந்திங்க அப்படி சொல்லுவோம். ஹதீஸ் ஒன்று சரி என்று வந்தா நாம் அது கட்டுப்படுறது தான் நம்மளோட கடமை. நான் இவ்வளவு காலம் செஞ்சுட்டு வந்தோமே என்று நினைச்சா அது அசபியத்துன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விஷயத்துல நம்ம விடாப்படியா இருக்கோம். அதனாலதான் இன்றைக்கு நிறைய விஷயங்களை ஊருக்க விட்டு கேட்கலாம். உதாரணம் நம்மளோட கூட்டு துவாவை எடுத்துக்கொண்டாலும் உட ஏலாத பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியாம இல்லை. இது தொழுகைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இது ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபா காலத்துல இல்லை என்று அவங்களுக்கும் தெரியும். ஆனா செஞ்சு வந்துட்டோமே உடையலாம். இதான் பிரச்சனை. அப்ப சஹீஹான ஹதீஸ் ஒன்று தெரிய வந்துட்டா இதே நாம நம்மளோட கொள்கைன்னா நம்மளோட இந்த மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை மாத்தி கொள்றதுக்கு மனோநிலை எப்போ வருகுதோ அப்ப நம்ம அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய வட்டத்துக்குள்ள வாரம்னு அர்த்தம். அது ஒரு பிரச்சனையே இல்லை. பெரிய பெரிய உலமாக்களுக்கெல்லாம் இது பிரச்சனையே இல்லை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பெரிய ஆலிம், அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ரெண்டா பிரிச்சிருக்காங்க உலமாக்கள். பிரிச்சு கவுலுன் கதீமுன் கவுலுன் ஜதீத். இது ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள், இது அதற்கு மாற்றமாக பிறகு சொன்ன கருத்துக்கள் என்று பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அவர் முன்னுக்கு சொல்லிக்க நிறைய சொல்லிக்கார், பின்னுக்கு அதுக்கு மாற்றம் நிறைய சொல்லிக்கார். ஏன்னா ஹதீஸ்கள் தெரிய வரக்குள்ள ஒன்றுக்கு முரணான ஹதீஸ் மாதிரி இன்னும் ஒன்று தெரிய வரக்குள்ள அவ கருத்தை மாத்திக்குவார். அதே போல சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மன் அஹ்தத பி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். மார்க்கம் என்பது ஹதீஸில் சொல்லப்பட்டதா மார்க்கம். ஹதீஸில் இல்லாத ஒன்றை நாம பின்பற்றிக்கிறது, இது ஹதீஸ் என்று தெரிய வந்தா அதை நம்ம அதை மாத்திக்கொள்றது இது பெரிய விஷயம். அது மாத்த இயலாம வச்சுட்டிக்கிறது ஒரு மனநோய். அது நிஃபாக். சரியான ஹதீஸ் என்று தெரியுதானே நம்ம இவ்வளவு காலம் இப்படித்தானே சொல்லி வந்தோம், நம்மளுக்கு மாத்திக்கலாம் இருக்கே என்று சொல்றது நிஃபாக்குடைய அடையாளம். இது ஷைத்தானுடைய ஒரு பண்பு தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போலதான் இந்த மக்பராவை ஜியாரத் செய்யறதையிலையும் நாம சொன்னோம் என்னன்னு சொன்னா இதுல 3 வகையான கருத்து இருக்கு. மக்பராவை மையவாடியை பெண்கள் ஜியாரத் செய்யக்கூடாது, ஹராம் என்ற கருத்து இருக்கு. மக்பராவை ஜியாரத் செய்யறது பிரச்சனை இல்லை என்ற கருத்து இருக்கு. மக்பராவை பெண்களைத்தான் நான் சொல்றேன். மக்பராவை அதிகம் ஜியாரத் செய்யக்கூடாது என்ற கருத்தும் இருக்கு. இதுல நாம சொன்ன நம்மளோட உலமாக்கள் எல்லாரும் இந்த கருத்துல அறியாம மக்பராவை பெண்கள் ஜியாரத் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹி இதுல என்ன சுருக்கமா இதை சொல்றதாக இருந்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆரம்பத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாருக்குமே கபருக்கு போகக்கூடாதுன்றே சொல்லிட்டாங்க. ஆம்பளையும் விசிட் பண்ணலாம், மையத்தடக்கு மட்டும்தான் போகலாம். மையத்தடைக்கு போட்டு வந்தா திரும்ப மையவாடிக்கு போய் அவங்களுக்கு துவா செய்யறதோ இல்லாட்டி அவங்களது மறுமையை பத்தி நினைக்கிறதோ, அவங்கள்ட்ட போயிருந்து அந்த இடத்துல இருந்து நம்மளோட வாழ்ந்தால் மௌத்தா பைத்தார் அடக்க செய்யப்பட்டார், நாமளும் இன்னும் கொஞ்சம் நாளில் மௌத்தா பைத்துருவோம் என்று அந்த கபரடியை போய் நம்மளோட ஈமான கொஞ்சம் புதுப்பிச்சுக்கு வாரதோ ஆண்களுக்கு தடை, பெண்களுக்கு ஒருத்தர் போயிடும். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு தடுத்து தான் இருந்தேன், இப்ப போங்கண்டாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லாஹ் அந்தடி கொண்ட செல்லுங்க இண்டை கொண்ட செல்லுங்க கொண்ட செல்லுங்களேன் கொண்ட சென்ன முடிஞ்சு போவேன்னா நான் போகாம இருப்பேன், இல்ல போங்கண்டா போ அண்டைக்கு போகணான்ற இண்டை போக செல்வேன் என்று சஹாபாக்கள் ஹதீஸ் சொன்னா நம்ம கட்டுப்படுவோம் என்று சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா போ துணைனாங்க. இப்போ ஒரு ஹதீஸ் இருக்கு, லஅன அல்லாஹு ஸுவாராத்தில் குபூர்.
கபர்களை அடிக்கடி ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களுக்கு லானத் உண்டாகட்டும். இந்த ஹதீஸ் எப்ப வந்த ஹதீஸ்? இதான் பிரச்சனை. ஏற்கனவே ஆம்பளைகளுக்கும் போகணுண்டாச்சு, பொம்பளைகளுக்கும் போகணுண்டாச்சு. அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஹதீஸ் சொன்னா பொம்பளைகளும் போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்களை நான் தடுத்திருந்தேன், இப்ப நீங்க ஜியாரத் செய்யுங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. இந்த அனுமதி ஆம்பளைக்கும் அனுமதி சேர்த்தா இல்லாட்டி பொம்பளைக்கு மட்டுமா, இல்லாட்டி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சேர்த்தா இல்லாட்டி ஆம்பளைக்கு மட்டுமான்றதான் உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. இப்ப மையவாடிக்கு போற பெண்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத் செய்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை வச்சுத்தான் போகக்கூடாது என்று சொல்றாங்க. போகலாம் என்று சொல்றார்கள். என்ன சொன்னாங்கண்டா, ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் ஆம்பளைக்கும் பொம்பளையும் தடை செஞ்சிருந்தாங்களே, அந்த காலத்துல சொன்ன ஹதீஸ் தானே இது. பிறகு ரசூலுல்லாஹ் போக சொல்லிட்டாங்களே, அது ஆம்பளைக்கும் தான் பொம்பளைக்கும் தான் என்று போகலாம் என்கின்ற சொல்லக்கூடிய ஆக்கள் சொல்றாங்க. இதுல நம்மட உலமாக்கள் பார்க்கிறாங்க என்னண்டா, வேற வேற ஹதீஸ்கள். என்ன ஹதீஸ்? மக்பராவில் ரசூல் ஒரு பொம்பளை நிக்கா, கவலையோட நிக்கா, ரசூலுல்லாஹ் போறாங்க, கொஞ்சம் பொறுமையாரி என்று சொல்றாங்க. அப்ப அவ சொல்றா, எனக்கு தானே இந்த பிரச்சனை தெரியும் என்று சொல்லி அப்படி அந்த சம்பவம் நடக்குது. இப்ப பொம்பளையிலும் கபருக்கு போகலாம் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொம்பளையில் கபருக்கு போக 7 ஆண்டு இருந்த ரசூல் என்ன செஞ்சிருப்பாங்க, வருது நீ ஏன் கபருக்கு வந்தாய் என்று கேட்டிருக்கணும். கபருக்கு ஏன் வந்தான்னு கேட்கல ரசூல், ஏன் மையவாடிக்கு வந்தான்னு கேட்கல. ரசூல் தான் கேட்கிறாங்கண்டா கொஞ்சம் பொறுமையாரி என்னன்றாங்க. அப்ப என்னண்டா, பொம்பளையில் கபருக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்க பொறுமையா இருந்தா சரி என்றுதான் இதுல விளக்கம் என்று சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, கபருக்கு அடியே போனா நாங்க என்ன ஓதணும்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கற்றுக் கொடுக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் அஸ்ஸலுல்லாஹ் லனா வ லக்கும் பில் ஆஃபியத் துஆ ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துஆ என்ன கபர் அடியே போனா என்ன துஆ ஓதணும்னு கேட்ட நேரத்துல பெண்கள் கபருக்கு போகக்கூடாது என்று இருந்த ரசூலுல்லாஹ் சொல்லிப்பாங்க, நீ என்னத்துக்கு அந்த துஆ கேட்க, அதான் உங்களுக்கு அது கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதன் அர்த்தம் என்ன? போகலாம். அந்த ஹதீஸை வச்சுதான் நாம என்ன மக்பராவில் துவாவில் அடிச்சு ஒட்டிருக்கி பெரிய பெரிய போர்ட்ல. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தேன், நீங்க போனா இதை ஓதுவன். அப்ப ஏன் ஒரு பொம்பளைக்கு சொல்லி கொடுக்கணும்? அப்ப ஒரே ஒரு ஹதீஸை வச்சுட்டு மையவாடிக்கு போற பெண்கள் மீது லானத்துண்டாட்டம் ஹதீஸை வச்சுட்டு இந்த ஹதீஸ் எல்லாத்தையும் நம்ம தட்டுறோம். ஆரம்ப காலத்துல சில அந்த அந்த ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்கள் மக்பராக்கு போகக்கூடாது. அந்த ஹதீஸ்ல கூட லஅனல்லாஹு ஸுவாராத்துக்கு அதிகம் விசிட் பண்ணக்கூடிய பெண்கள் என்றுதான் அந்த ஹதீஸ்லயே வருது. அதனால நடுநிலையா கருத்து சொல்லக்கூடிய நம்ம உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் மையவாடிக்கு போறது பிரச்சனை இல்லை, போகணும் இல்லை, பெண்கள் மக்பராக்கு போகணும் இல்லை, போறதுல பிரச்சனை இல்லை. அதுல ஒரு ஷரத்து வைக்கிறாங்கன்னா, அடிக்கடி போகக்கூடாது. ஏன்னா அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது ஜுவாராத்துக்கு அடிக்கடி போகக்கூடிய பெண்களுக்கு லானத் உண்டாகட்டும் என்று. எனவே அந்த ஹதீஸை வச்சு நீங்க அடிக்கடி போகாதீங்கன்னு சொல்றாங்க. அதே போல ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போற இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி போகக்கூடாது. இல்லாட்டி ஒவ்வொரு பெருநாள் முடிஞ்சும் போகக்கூடாது. அல்லது ஃபித்னாக்கள் அந்த மக்பராவில் ஏற்படக்கூடாது. பொம்பல் நிறைய போக தொடங்கினா அங்க ஃபித்னா வந்துருக்கு. அப்படியான கட்டங்கள்ல தவிர்த்து கொள்ளணும் என்றுதான் உலமாக்களுடைய கருத்தாகும். இதுல போகக்கூடாது ஹராம் என்ற கருத்திலே உலமாக்கள் இருக்கிறாங்க. போகலாம் பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. எனவே யாராவது வேற ஒரு ஆளில் போகக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தா நாம் அதை பிரச்சனைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது மையவாடிக்கு பெண்கள் போறாங்கன்னா நாம் அதை பெரிய ஹராத்தை செஞ்சுட்டான்ற ஸ்டைல பார்க்க வந்ததில்லை. மக்பராக பொம்பளையில் வர தொடங்கினா அங்கே ஒரு பெரிய ஃபித்னா ஏற்படும் என்று இருந்தால் அந்த நேரத்தில் பெண்கள் போவதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. ஏன்னா அந்த ஃபித்னாவுக்காக அங்கே ஒரு பிரச்சனை வந்துருமனத்துக்காக. அது இல்லாம பெண்கள் மக்பராவுக்கு போறதுல தடை இல்லை. அந்த வார்த்தையை நல்லா விளங்கி தடை இல்லை, அதனால போகணும் எல்லாரும் மக்பராவுக்கு போங்கன்னு சொல்லலை. மக்பராவுக்கு யாராவது ஒரு பொம்பளை போகணும் என்று சொன்னால் அதுல தடை இல்லை என்பதைத்தான் நம்மளுடைய உலமாக்கள் சொல்றாங்க. ஹராம் என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்க. எனவே கருத்து வேறுபாடுகள் வர்ற விஷயங்கள் வரக்குள்ள நாம டாக்டர்மார்கிட்ட நம்ம நடந்து கொள்ற மாதிரி இதுல இவர் சொல்றதான் சரியா இருக்கு, இவர் இந்த ஹதீஸ் சொல்றார், இன்னொன்று ஹதீஸ் சொல்றார், இதை வச்சா பார்த்தா இதான் நம்மளுக்கு சரியா படுகுது என்று நம்மளுக்கும் வரும்.
அதனால எல்லா மௌலியமாரையும் எடுக்க தேவையில்லை. நம்மளுக்கு யாரு நம்பிக்கைக்கும் படிச்சவர் ரெண்டும் வேறு விஷயம் உள்ள ஆளுன்னு நாம நம்புறோமோ அப்படியான ஒரு மௌலவியை நாம பின்பற்றலாம். ஒரு 2-3 மௌலவியை நாம் அப்படி பின்பற்றலாம்னு நாம் நினைக்கிறோம்னா அது 3 பேர்கிட்டையும் கேட்டு நாம் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மள்கிட்ட ஆற்றல் இருக்கோம்னா நாம் அந்த முடிவையும் எடுத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை ஒரு பிரச்சனையான விஷயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னொரு கருத்துக்கு மாறுவது அல்லது இது அந்த மாதிரியான விஷயமும் இல்லை. இது நமக்கு தெரியும், இந்த மாதிரி 4 கருத்து இருக்கின்ற நமக்கு விஷயம் தெரியும், அதான் பிரச்சனை. நம்மளுக்கு ஹராமண்டு மிரிக்கி போகலாமண்டு மிரிக்கின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும், அதனால வந்த பிரச்சனை தானே தவிர இது ஏற்கனவே இப்படி சொல்லியிருந்தோம் இது இப்படி இப்போ மாற்றி சொல்றோம்ன்ற அந்த கேட்டகரிக்குள் இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மார்க்கத்தை அதனுரிய முறையில் அறிந்து செயல்படுவதற்கு மனைவிக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க